நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் மகள் ரட்சிக்கப்படுவாள். ஹல்லேலூயா. மூணாவது, ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். விசுவாச வாழ்க்கையில, விசுவாச பாதையில நீங்க கடந்து போகிற பாதை ரொம்ப கடினமான பாதையா இருக்கலாம், கொடுமையான பாதையா இருக்கலாம், ரொம்ப மன வருத்தத்துக்குரிய பாதையா இருக்கலாம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை இந்த பாதையில நடத்துற வரைக்கும் நீ அமைதியா இருக்கிறீங்களே ஆண்டவரே, சும்மா இருக்கிறீங்களே ஆண்டவரே, நீங்க எப்ப ஆண்டவரே எழும்புவீங்க, நீங்க எப்ப ஆண்டவரே கிரியை செய்வீங்க? உங்களுடைய மனசுக்குள்ள அந்த ஏக்கம் வந்துட்டே இருக்கலாம். அந்த பிள்ளையை விட்டு வந்து நான் இவ்வளவு நேரமாச்சே, இறந்திருப்பாளா, இது பண்ணிருப்பாளா, என்னென்னமோ உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கலாம். அந்த நேரத்துல சத்துரு மனிதர்கள் வந்து ஆண்டவரை தூசிக்கிறது போல வார்த்தைகளை பேசுவதற்கு உங்களை தூண்டும் போது நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். யோபு மாதிரி, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். இந்த அக்கினி சூளைக்கு என்னை தப்புவித்தாலும், தப்புவியாமற் போனாலும் நான் ஒரு நாளும் கர்த்தரை மறுதலிக்க போவது இல்லை. இந்த சிங்கங்களுடைய வாய்க்கு ஆண்டவர் என்னை தப்புவித்தாலும் இல்லைனாலும் நான் முன்பு ஜெபித்து வந்தபடியே 3 வேளை கண்டிப்பாக நான் ஜெபிப்பேன். அப்படி என்று யாரெல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்களோ, இனி என்ன நடந்தாலும் கர்த்தர் தான் எனக்கு தெய்வம், அவர்தான் எனக்கு தெய்வம், அவர்தான் எனக்கு ரட்சகர், அவரை விட்டு நான் அந்த புறம் இந்த புறம் திரும்ப போவது இல்லை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நான் விசுவாசித்திருக்கிறவர் பெரியவர், அவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன அனுமதித்தாலும் அதிலே ஒரு நிச்சயமாய் ஒரு நோக்கம் உண்டே, ஒரு நோக்கம் உண்டு. கைகளை உயர்த்தி, அப்பா இதுவரைக்கும் என் மனசார ஏதாவது பேசி இருந்தா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்காக என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, சத்தமா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிசாசு உங்களை தூசிக்க வைக்கணும்னு முயற்சி எடுக்கிறான். நீங்க எப்படியாவது ஆண்டவரை தூசிக்கணும்னு பிசாசு முயற்சி எடுக்கிறான். ஆனா நீங்க ஒரு ஒரு வைராக்கியத்தோட கைகளை உயர்த்தி ஒரு வார்த்தை ஏசப்பாட்ட சொல்லுங்க. இல்ல ஆண்டவரே, நீர் என்னை கொன்று போட்டாலும் உங்க மேல நான் நம்பிக்கையா நான் இருப்பேன். நீங்க சொல்லுங்க, மனதார சொல்லுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க. நீர் எங்களை விடுவிச்சாலும் விடுவிக்காமற் போனாலும், இந்த காரியம் நடந்தாலும் நடக்கட்டாலும் நீர் தான் எங்களுக்கு தேவை. இந்த 100 நாள் ஜெபத்துல அற்புதத்திற்காக மட்டும் இல்ல ஆண்டவரே, உங்களோட சேர்வதற்காகவும் தான் வந்திருக்கிறோம், நாங்க மாறுறதற்காக தான் வந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் கிறிஸ்து எங்களுக்கு ஜீவன், சாவு எங்களுக்கு ஆதாயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் வந்து பிசாசிட்ட பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் அவனை போல ஒருத்தனும். ஆனா பிசாசு வச்சேன், நான் கண்ணு வச்சேன், நான் அவனை பார்த்தேன். ஆனா நான் பார்த்தா அவனை சுத்தி யாரு பாதுகாப்பு கொடுத்திருக்கா? அவனை சுத்தி நீங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க. இப்ப நான் உங்களோட ஒரு சவால் விடுறேன். என்ன சவால் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பை மட்டும் எடுத்துருங்க. அவன் உங்களை தூசிக்கிறானோ இல்லையா அப்படின்றத நீங்க யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமக்கு முகத்திற்கு எதிரே உம்மை தூசிக்கிறானோ பாரும் என்றான். பிரதர், சிஸ்டர், கவனிங்க. இங்க பிசாசனுடைய டார்கெட் என்ன தெரியுமா? இங்க பிசாசனுடைய டார்கெட் வந்து யோபு ஒண்ணும் இல்லாம ஆக்கணும்னு கிடையாது. அவன் வந்து சொத்தோட இருக்கிறான், பணத்தோட இருக்கிறான், நல்ல ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிறான், இதெல்லாம் அவனுக்கு கான்சென்ட்ரேஷன் கிடையாது. அவனுடைய ஒரே ஒரு லட்சியம் என்ன தெரியுமா? இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துருங்க, அவன் உங்களை என்ன பண்ணுவான்? எனக்கு ஒண்ணு மட்டும் தான் வேணும், எனக்கு ஒண்ணு மட்டும் தான் டார்கெட். இது எல்லாம் எடுத்தா அவன் உங்களை என்ன பண்ணுவான்? உங்களை தூசிப்பான், உங்களை தூசிப்பான். சிலருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் காலதாமதம் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சத்துரு நிறைய நேரத்துல நீங்க ஆண்டவரை கேள்வி கேட்பீங்கன்றதுக்கு நேரா உங்களை வழி நடத்துவான், உங்களை தூசிக்கிறதுக்கு நேராய் வழி நடத்துவான், தூசிக்கிறதுக்கு நேராய். ஆனா ஒரு காலத்திலையும் ஒரு தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கறது, தூசிக்கிறது, திட்டுறது
ஏதாவது ஒண்ணு பேசுறது, இந்த விசுவாச வாழ்க்கையை விட்டு நான் வெளியே போறேன்னு சொல்றது. வேதம் சொல்லுது, நீ தேவாலயத்திற்கு வந்து மனம் பதறி ஒரு வார்த்தையை கூட என்ன பண்ணக்கூடாதாமா, பேசக்கூடாது. உங்க வாயின் வார்த்தையை கத்தர் கனம் பண்றாரு. உங்க வாயின் வார்த்தையை கத்தர் பார்க்கிறார். துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து வரக்கூடாது. இந்த வாயிலிருந்தே ஆண்டவரை துதிச்சுட்டு ஒண்ணு நடக்காத உடனே, காலதாமதமான உடனே கத்தரை பிடிச்சி திட்டுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. கத்தர் கேட்கிறார், கத்தர் கேட்கிறார், கத்தர் வருத்தப்படுறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்பர் 3, மூன்றாவது இந்த இடத்துல இந்த யவீரு எடுத்த ஒரு பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னாங்க, இல்லப்பா நான் ஏசப்பாவை வர வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன், நான் போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல மாட்டேன், நான் கிளம்புறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஆண்டவரே என் கூட வருவார். அங்க வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க 3 சுவிசேஷத்திலையும் சுவிசேஷத்துல பாத்தீங்க அப்படின்னா வித்தியாசமா எழுதப்பட்டிருக்கும். ஒண்ணுல அவங்கள வெளியே அனுப்புனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும், இன்னொன்னுல அவங்கள துரத்துனார்னு எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் எதைத்தான் எதிர்பார்த்தாங்கன்னா, இது என்ன பண்ணாது, பொழைக்காது, இந்த புள்ள பொழைக்காது. இந்த மனுஷன் வழியிலிருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லி அடக்கம் பண்றவங்க வந்துட்டாங்க, பேண்ட் மேல வாசிக்கிறவங்க வந்துட்டாங்க, எல்லாரும் சாமியானா போட்டாச்சு, சேர் வந்தாச்சு, டீ ஊத்தி கொடுத்தாச்சு. அப்ப எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனா இருந்திருப்பாங்க பாருங்களேன். அவனை சுற்றி இருந்த ஒருத்தருக்கு கூட என்ன இல்லை, விசுவாசமே இல்லை. எல்லாருடைய பார்வையும் இது இவனுக்கு சரியாகாது, இந்த பிள்ளை பிழைக்காது. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தடத்துல கத்தர் தீர்க்க தரிசனமா பேசலாம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேர், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் பிரதர், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் சிஸ்டர், ஒன்னும் பண்ணாது பிரதர், ஒன்னும் பண்ணாது சிஸ்டர், ஐயோ எதுவும் நான் உனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு வெளி தோற்றத்துக்கு உங்கள்கிட்ட நிறைய பேர் பேசினாலும், உங்களை என்கரேஜ் பண்ணி பேசினாலும், நீங்க திரும்ப எழும்புவீங்க பிரதர், அந்த பிசினஸ் உங்களுக்கு வரும் பிரதர், இந்த கடன் நீங்க சரி பண்ணிடுவீங்க பிரதர், இந்த குழந்தை பாக்கி உங்களுக்கு கிடைக்கும் பிரதர் அப்படின்னா 1000 பேர் உங்களுக்கு முன்னாடி உங்களை தட்டி கொடுத்து உங்களுக்கு ஃபெய்த்தா வெளியில பேசினாலும், யவீரு வீட்டில இருந்து கிளம்பும் போது நான் இந்த மாதிரி ஏசப்பா கூட்டிட்டு வரேன்னு சொல்லும் போது கண்டிப்பா 4 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பா 4 பேர் போங்க போய் முதல்ல அதை செய்யுங்க, அவரை கூட்டிட்டு வாங்க பார்க்கலாம், அவரையும் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம், கண்டிப்பா 4. ஆனா முன்னாடி சொல்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போங்கன்னு தட்டி அனுப்பி விட்டுட்டு சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட என்ன சொல்ல தெரியுமா, என்ன இந்த நேரத்துக்கு போயிட்டு இருக்கிறா, அது இன்னும் மூச்சு வாங்கிட்டு கிடக்குது, இன்னும் 2 மூச்சுல ஜீவன் போகும் போல தெரியுது, மூச்சு இருக்கிற குழாய் எடுத்தா செத்து போயிடும், இவர் போய் இந்த நேரத்துல போய் இயேசுவை கூப்பிட போறாரு, அவர் வர்றதுக்குள்ள குழந்தை செத்து போயிடும், அந்த நேரத்துல இவர் கடைசி நேரத்துல இல்லாம போறாருன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கும் பிரதர், நடக்கும் சிஸ்டர்னு பேசி சுத்தி இருக்கிற யாருக்குமே விசுவாசம் இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் இடத்துல இந்த 15வது நாள் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசலாம், பாஸ்டர் நீங்க சொல்றது 100% உண்மை, எங்கிட்ட நிறைய பேர் ஜெபம் பண்றேன்னு சொல்றாங்க, எங்கிட்ட நிறைய பேர் என்கரேஜ் பண்றாங்க, ஆனா சுத்தி பேசிக்கிறாங்க இவன் எழும்ப மாட்டான். எப்படி தாவீதிடத்துல சொன்னாங்களோ, படுக்கையில கிடக்கிற அவன் இனி எழும்ப மாட்டான், இந்த இடத்துல இருந்து அவனால பண்ண முடியாது, அவன் பிள்ளையினுடைய குடும்பம் இனி ஒண்ணு சேராது, அந்த குடும்பத்துல எதுவுமே நடக்காது அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் பேசிட்டே இருக்கலாம். அதற்காக அவங்க ரெடி ஆயிரலாம், எல்லா இடத்துக்கும் போன் பண்ணி அப்படி கூட சொல்லி இருக்கலாம். அதனாலதான் அத்தனை பேரும் உடனே கூடி வந்துட்டாங்க. இங்க இருந்து வீட்டுக்கு வர்ற அந்த டைமிங்குள்ள அத்தனை பேரும் வந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவருக்கு பயங்கரமான கோபம் வருது. உள்ள போயிட்டு அத்தனை பேரையும் அடிச்சு துரத்திட்டார், போயா வெளியே போங்க, அத்தனை பேர் வெளியே போங்க. இப்ப அந்த பொண்ணையும் அவங்க அப்பாவையும் 3 பேரை சீடர்களை மட்டும் உள்ள விட்டுட்டு கத்தர் அந்த பிள்ளையினுடைய கையை பிடிச்சு கத்தர் அப்படியே எழுப்பி விடுறார். அந்த பிள்ளை கத்தர் மறுபடியும் ஜீவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா உங்களுடைய விசுவாசத்தை கத்தர் கனப்படுத்த போறார். பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. அப்பொழுது நீ நினைத்திருக்கிற காரியம் நடக்கும், அந்த காரியம் திரும்பி வரும், அந்த காரியம் திரும்ப கட்டப்படும், அந்த காரியம் அமையும், அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவான். கைகளை மேல உயர்த்தி, என் வாயினால எந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன், உங்களை தூசிக்கிறதுக்கு நான் யாரு?
யாரோ ஒருத்தர் அப்படி சொல்லியிருந்தா கூட மன்னிப்பு கேளுங்க ஆண்டவரிடத்துல. முழு பலத்தோட மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் இன்னைக்கு சிலர் இடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. சொல்லுங்க முழு பலத்தோட, ஆண்டவரே இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, என்னை சுத்தி இருக்கிற எத்தனை பேர் அப்படி சொன்னாலும் இல்ல, நாங்க பயப்பட போறதில்ல, நாங்க பயப்பட போறதில்ல. நீர் செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க எங்களை தூக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க எங்களை தலை நிமிர பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, அப்பா எப்படி வேண்டும் என்றாலும் நீர் எங்களுக்கு செய்வீர் என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்க, நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அற்புதம் நடக்குது. உங்க விசுவாசத்திற்கு கர்த்தர் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். உங்க விசுவாசத்துக்கு கர்த்தர் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். ஹalleluya. இனி இவ்வளவு நாளா எதிர்பார்த்தது போதாதா? இத்தனை வருஷமா எதிர்பார்த்ததா போதாதாப்பா? இனியா அவன் மனம் மாற போறான்? இனியா அவன் திருந்த போறான்? இனியா உனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்க போகுது? ஹalleluya, ஹalleluya. போதும் போதும், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். போதும், ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். போதும், ஜெபம் பண்ணது போதும், உபவாசம் இருந்தது போதும், நீ கேட்டது போதும். நீ நிறுத்திரு. பிசாசு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். உன் பக்கத்துல வந்து சொல்லிட்டே இருக்கிறான். இத்தனை வருஷம் நீ வெயிட் பண்ணல, இத்தனை வருஷம் காத்திருந்தல்ல, இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணல, இத்தனை வருஷம் என்ன நடந்துச்சு? வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிரு. இயேசுவை விட்டுட்டு வந்துரு. இயேசு போதும்னு சொல்லிரு. ஹalleluya. ஆனா நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன். எவீர் ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். நோ நோ, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம்னு சொல்றதுக்கு நீங்க யாருப்பா? நீங்க யாருப்பா? அவர் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறதற்கு வல்லமை உள்ளவர். அவர் மரித்த சரீரத்தை உயிரோடு எழுப்புறதற்கு வல்லமை உள்ளவர். சத்தமா கைகளை மேல தட்டிட்டு ஏசப்பாட்ட சொல்லுங்க, நான் உங்களை நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் உங்களை நம்புற ஆண்டவரே சொல்லுங்க. நான் உங்களை நம்புறப்பா. சொல்ல சொல்ல கிருபை பெருகட்டும். நான் நம்புற ஆண்டவரே, நான் நம்புற ஆண்டவரே, நான் நம்புற ஆண்டவரே, நம்புறேன். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் என்றும் பிழைப்பா. விசுவாசத்தா நீதிமான் என்றும் பிழை. சொல்லுவோம், விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே கலங்காதே, விசுவாசத்தா நீதிமான் என்றும். விசுவாசத்தா நீதிமான் என்றும் பிழைப்பா. ஹalleluya. இந்த மூன்று தீர்மானத்தோட, இந்த மூன்று விதமான தீர்மானத்தோட அப்படி எழும்பி நில்லுங்க. இந்த மூன்று விதமான தீர்மானத்தோட எழும்பி நில்லுங்க. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் கூட இந்த கடைசி ஜெபத்திற்கு அப்படியே எழும்பி நில்லுங்க. உங்களுக்காக இன்றைக்கு ஸ்பெஷலா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதுக்கு நான் விரும்புறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. ஹalleluya.
யவீருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன்னுடைய மகள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவாள். நீ எந்த மகளுக்காய் கலங்கி கொண்டு வந்தாயோ, நீ எந்த மகள் இறந்து போயிருவாளோன்னு பயத்தோடு வந்தாயோ, எந்த மகளுடைய மரணத்திற்காக மக்கள் காத்து கிடக்கிறாங்களோ, ஆனா கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை மட்டும் வருது, அவள் மரிக்க மாட்டாள், அவள் சாக போறது இல்லை, அவள் ரட்சிக்கப்படுவாள். ரட்சிக்கப்படுவாள். இந்த 100 நாள்ல ஒண்ணு நடக்க போகுது. இந்த 100 days முடியறதுக்குள்ள ஒண்ணு நடக்க போகுது. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தடத்துலயும் ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ விசுவாசமா இரு, நீ விசுவாசமா இரு, நீ விசுவாசமா இருக்கு. அந்த காரியம் ரட்சிக்கப்படும். ஆமென். இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கும்போது எரேமியாவை தூக்கி குழியில போடுவாங்க பாருங்க, அதையும் நான் தியானிச்சுட்டே இருந்தேன். இந்த எரேமியாவை யுத்தம், பயங்கரமான யுத்தத்திற்கான எத்தனங்கள் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலமோதி ஓடிட்டே இருக்காங்க. ஆனா எரேமியா தீர்க்க தரிசனத்தை சொன்னதுனால தூக்கி தண்ணி இல்லாத ஒரு குழிக்குள்ள போட்டாங்க, கிடங்குக்குள்ள போட்டாங்க. அது ரொம்ப பாதாள குழி, அது ரொம்ப மோசமானது. அதுக்குள்ள ஏற்கனவே நிறைய பேர் அந்த மாதிரி செத்த சடலங்கள் எல்லாம் உள்ள நிறைய இருக்கும். பனிஷ்மெண்ட் கொடுக்கிற ஒரு ஏரியா அது தண்ணி இல்லாத குழி. இப்ப யாருமே தூக்குறதுக்கு ஆளே இல்லை. எரேமியா அங்க உள்ள கிடந்து கத்துறது சத்தம் கேட்காது. சுத்தி எல்லாரும் அவங்கவுங்க உயிரை காப்பாற்ற போயிருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் எபித்மெலேக் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு. தீர்க்கதரிசி இந்த மாதிரி குழிக்குள்ள கிடக்குறாரு ஞாபகப்படுத்துறாரு. இவர் போய் எட்டி ஐயா அப்படின்னு கேட்டா உள்ள சத்தம் கேட்குது, ஆமா உள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தேடுறாரு. எங்கேயாவது கயிறு ஏதாவது கிடைக்குமா, யாராவது மீட்கிற பணி யாராவது வருவாங்க கேட்டா ஒருத்தருமே இல்லை, கயிறும் இல்லை. ஆனா இவருக்கு உடனே ஒரு ஐடியா வருது. அங்க கிடக்குற கொஞ்சம் துணி, பழைய துணி கிடக்குது. அந்த துணியெல்லாம் எடுத்து ஒன்னொன்னா கட்டி அப்படியே அந்த குழியிலிருந்து எரேமியாவை அப்படியே அழகா அவரை தூக்கி மேல விடுறாரு. எப்படி இருக்கும் அந்த மனுஷனுடைய மனசு? இந்த குழியிலிருந்து என்ன தூக்குவாங்களா, தூக்க மாட்டாங்களா? யோசேப்பு பாருங்க, குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அந்த குழிக்குள்ள இருந்து இவங்க அமைதியா ஆடு மேய்க்கிறவங்க அப்படியே போயிருந்தாங்கன்னா என்ன எப்படி இருந்திருக்கு, என்ன பண்ணிருப்பான்? காடு, ஒரு வனாந்தரமான இடம், அங்க குழிக்குள்ள கிடக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா ஆண்டவர் குழிக்குள்ள அவங்க போட்டவங்களையே வச்சு குழிக்குள்ள இருந்து கர்த்தர் எடுக்க வச்சாரு. அதுதான் கர்த்தர், அதுதான் கர்த்தர், அதுதான் தேவன். உங்களை யார் எதிர்த்து நிற்கிறார்களோ, யார் உங்களுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சாகிற வரைக்கும் உங்களை விசுவாசிப்பேன், உங்களை நான் நம்புவேன். இந்த காரியத்தில் நீங்க அற்புதம் செய்கிற வரைக்கும் நான் உங்களை நம்புவேன். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு இந்த ஃபெய்த்ல அப்படின்னா பாஸ்டர், நான் ஒரு காரியத்திற்காக ரொம்ப எதிர்பார்த்து நான் ஜெபம் பண்றேன், காத்திருக்கிறேன். ஆனா எனக்குள்ள நிறைய அவிசுவாசம் வந்துட்டே இருக்குது. நடக்குமா நடக்காதா அப்படின்னு எல்லாம் எனக்கு தோணுது. எனக்குள்ள நிறைய ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்குள்ள ஃபெய்த்தே இல்லை. 15 நாளை தாண்டிட்டேன். ஆனா எனக்கு என்னமோ ஒரு விரக்தியா இருக்குது. எனக்கு இந்த ஜெபத்தை கூட கண்டினியூ பண்றதுக்கு கூட எனக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா நடக்கிற சூழ்நிலை எல்லாமே எதிரா இருக்கு பாஸ்டர். எனக்கு ஜெபிக்க மாற்றம் வரும்னு பார்த்தா ஜெபிக்க சோதனை தான் வருது. எனக்கு இதனால எனக்கு இது திரும்பியும் இது நடக்காம போயிருமோ அப்படின்ற அவிசுவாசம் என்ன மேலோங்குது. எனக்காக ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு கர்த்தர் எனக்காக தான் பேசினாரு. நான் ஜெபிக்கிற அந்த காரியத்துல எனக்கு ஒரு ஃபெய்த் வேணும், எனக்கு ஒரு விசுவாசம் வேணும். என் விசுவாசம் நாளுக்கு நாள் சத்துரு டவுன் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி யோசிக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே நீங்க முன்னாடி வாங்க, மற்றவங்க அப்படியே ஜெபத்திலே இருங்க. உங்களுக்காக அப்படியே ஜெபம் பண்ணிட்டு, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த காரியத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு உத்தரவை கர்த்தர் தரணும். எனக்கு சோர்ந்து போகுது பாஸ்டர். எனக்கு எதிர்பார்த்து நான் ரொம்ப சோர்ந்துறேன் நான். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், யவீருவை கர்த்தர் கைவிடவே இல்லைல்ல. யவீருடைய விசுவாசத்தை ஆண்டவர் ஒரு நாளும் ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை அற்பமா நினைக்கவே இல்லைல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை திறந்து பாருங்க.
நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவை வளர்த்துகிறவர் கர்த்தர். நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவை குறைக்க நினைக்கிறவன் பிசாசு. நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துகிறவர் கர்த்தர். நம்முடைய விசுவாச அளவை குறைக்க நினைக்கிறவன் பிசாசு. ஆமென். அதனால இது இறந்து போன பாஸ்டர் பாலியங்கிச்சோ கிட்டத்தட்ட அவருடைய திருச்சபையில் 8 லட்சம் பேர் அட்டன் பண்ணுவாங்களாமா. 8 lakhs, 8 லட்சம் பேர் அவருடைய ஆராதனையில கலந்து கொள்வார். விசுவாசம், அந்த ஃபெய்த்தை குறித்து அவர் எழுதியிருப்பார் பாருங்க. ஐயோ, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அதனால இந்த விசுவாச வாழ்க்கையில வாழ்றதுன்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை நம்ம நம்பி தான் பெற்றுக்கொள்ளணும். அந்த விசுவாச அளவை, விசுவாசத்தை வளர்த்துறதுக்கு நீங்க மட்டும் இடம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறிவிடுவீர்கள். அதான் சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு என்றும் தெரிந்த போது தான் வயது முதிர்ந்தவனாய் இருந்தாலும் வேதம் சொல்லுது கர்த்தருடைய வார்த்தையை அவன் விசுவாசிச்சானாமா. கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாய் எண்ணினார். 100 yearsல கர்த்தர் அதை செய்தார். அதனால உங்களுக்கு விசுவாசம் இல்லாம நமக்கு எதுவும் பண்ண முடியாது. அதனால நீங்க இப்போ யாருக்கு இடம் கொடுக்குறீங்கன்றதான் முக்கியம். பிசாசுக்கா, ஏசப்பாவுக்கா? நீங்க கர்த்தருக்கா இல்ல பிசாசு? நீங்க யோசிங்க. இப்போ ஒரு பக்கத்துல பிசாசு உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறான். நீ இதை சும்மா ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, சும்மா கூட படிக்கிறவங்க சொல்லுவாங்க, சும்மா எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது உன் கையில் தான் இருக்குது, உன் தலையெழுத்து தான், உனக்கு தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் உனக்கு நடக்கும், இதுக்கு முன்னாடி விதிச்சிருக்கிற விதி என்னமோ அதான் நடக்கும், அப்படி உனக்கு இப்படி ஒரு விதி இருந்தால் அதை யாரால மாற்ற முடியும் அப்படின்னு எல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்க சொல்றது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதை நீங்க நம்புறீங்களா? அதை நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறேன். தலையெழுத்த மாத்திர ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் ஆராதிக்கிற கர்த்தர் தலையெழுத்த மாத்திரவர், அவர் தலையெழுத்தை மாற்றுகிறவர். அதனால நான் உங்களை கர்த்தர் பயன்படுத்த போறாரு. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்த போறாரு. இந்த 100 நாள்ல கர்த்தர் மறுரூபமாக்க போறாரு. நம்மள ஒரு புது சிருஷ்டியா கர்த்தர் மாற்ற போறாரு. ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை மாற்ற போறாரு. இருக்கிற நிறைய பேர் அந்த ஃபெய்த்ல, விசுவாசத்துல கர்த்தர் வேரூன்ற பண்ண போறாரு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த அற்புதத்தை பார்க்க போறோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஒப்பு கொடுக்க போறோம்னா, இனி அந்த எவீரு சொன்னது மாதிரி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, சோ இக்னோர் பண்ண போறேன். அந்த வார்த்தை எதையுமே நான் என்ன பண்ண மாட்டேன், ஒன்னே ஒன்று கர்த்தர் பேசுற வார்த்தையை மட்டும்தான் கேட்பேன். அவங்க பேசுற வார்த்தை யார் வேணாலும் கேட்கலாம், நான் கேட்கல. இன்னைக்கும் அற்புதம் செய்ய வல்லவர், இப்போ அற்புதம் செய்ய வல்லவர். நம்பர் 2, ரெண்டாவது, இந்த விசுவாசத்தை நான் என்ன பண்ண விரும்புறேன்னா, நான் தொடர விரும்புகிறேன். நான் காலடி எடுத்து வைக்க விரும்புறேன். ஹல்லேலூயா. அதை விட்டு பின்னாடி வரக்கூடாது, அதிலே நின்றுட்டும் இருக்கக்கூடாது. விசுவாசம் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து முன்னாடி வச்சு போறதுதான், ஒவ்வொரு நாளும் வச்சு போறதுதான். ஆனா ஒன்றும் குறையாது. ஒன்னும் முடிவில், இந்த காரியத்தினுடைய முடிவில் நீங்க தான் ஜெயிப்பீங்க. இந்த பிரச்சனையினுடைய முடிவில் நீங்க தான் ஜெயிப்பீங்க. இந்த சூழ்நிலையினுடைய முடிவில் நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. அதுக்குள்ள எத்தனை பூச்சாண்டி வேணாலும் காமிச்சுக்கலாம், அதுக்குள்ள என்னென்னமோ நடக்கலாம், அதுக்குள்ள யாரோ என்னென்னமோ பேசலாம். அதை எல்லாம் குறிச்சு கவலையே படாதீங்க. ஜெயம் யாருக்கு அப்படின்னு சொன்னா, ஜெயம் எனக்குடையது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ ஜெயமோ ஆதாரம் ஆதாரம். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இயேசுவே இயேசுவே, கையை உயர்த்தி என் விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா. அப்பா, சத்துரு என் விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறான், முயற்சி எடுத்துட்டு இருக்கிறான். இல்ல நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை 100% நம்புறேன். 100க்கு 100 உண்மையே நம்புறேன், 100க்கு 100 உண்மையே நம்புறேன். நீங்க அற்புதம் செய்வீங்க, நீங்க அதிசயம் செய்வீங்க. 100க்கு 100 உண்மையே நம்புறேன், 100க்கு 100 உண்மையே நம்புறேன். மனுஷனுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு போகாதபடி எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்வீங்க. 100க்கு 100 நான் உங்களை நம்புறேன். இயேசுப்பா இயேசுப்பா, இப்போ உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறேன், திறப்புல நிக்கிறேன். ஐயா, இந்த விசுவாசத்தை துவங்குறது நீங்க தானே ஐயா. இந்த பிரச்சனை இத்தனை நாள் வந்தும் எதுவும் சேதப்படுத்தாம காத்தது நீங்க தானே ஐயா. ஹல்லேலூயா.
நிறைய பிள்ளைங்க அப்படியே ஸ்டாண்டா நின்னுட்டாங்க. முன்னாடியும் எடுத்து வைக்க முடியல, பின்னாடியும் போக முடியல. நிறைய பேர் பின்னாடி போயிட்டாங்க. ஆனா இப்போ என்னமோ இந்த 15வது நாள் அந்த யவீரு அப்படின்ற அந்த மனுஷனுடைய பக்கத்துல நீங்க நின்னது மாதிரி எங்க பக்கத்துல நீங்க நின்னதா ஃபீல் பண்றோம். எங்க பக்கத்துல நீங்க நிக்கிறதா ஃபீல் பண்றோம். எங்களை பார்த்து அதே வார்த்தையை எங்களை பார்த்து நீங்க சொல்றது மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம். பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. தேங்க்யூ ஜீசஸ். இந்த 15வது நாள்ல உங்க மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும். இந்த சத்தம் யாருடைய காதுகள் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உங்களுடைய மகிமை கடந்து வரட்டும். இந்த நன்றி அப்பா, ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற பிள்ளைங்க மேல உங்க கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. நாளுக்கு நாள் இந்த ஜபத்தினுடைய பிரசன்னம் அதிகமாயிட்டே இருக்கணும். தடையில்லாம இந்த 100 நாட்களும் உங்களை ஆராதிச்சிடணும் ஆண்டவரே. இந்த 100 டேஸ்ல எங்களை முற்றிலும் கழுவிடணும்ப்பா. எங்களை சுத்திகரிச்சிடணும். எங்களை ஒரு புதுமையா நியூவா, ஹalleluya, ஒரு நியூ லைஃப், ஒரு புது வாழ்க்கை. இந்த 100 டேஸ்ல பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு நியூ லைஃப், ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது துவக்கம் நீங்க தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. உங்க பாதத்துல எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். நீர் கூட இருப்பீராக. இந்த முன்னாடி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய மகிமை வைக்கப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.